எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவி என முகில்வண்ணன் முறை காணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமணற்காட்டில் எழிற்கோவில் கொண்டவளை, எழிலார்ந்த மகோற்சவங்கள் காண்பவளை, எனக்குரிய தாயவளை தமிழவளை என்னகத்தில் கொருவிருத்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை கலையகத்திலிருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலைஞர் விதுசன் அவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழுகின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் மதுரகவியின் வணக்கம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அந்த வகையிலே 12 மாதங்களிலே நடைபெறுகின்ற கும்பாபிஷேக பெருவிழாக்கள், மகோற்சவ திருவிழாக்கள், ஆலயங்களிலே இடம்பெறுகின்ற விசேஷ தினங்கள். அந்த வகையிலே அன்பான நேயர்களே, இன்றும் பங்குனி மாதம் பிறந்து விட்டது. இன்று பங்குனி மாதத்தினுடைய 2வது நாள். பங்குனி மாதம் என்று சொன்னால், இந்த பங்குனி மாதத்திலே இருக்கிற ஒரு சிறப்பு என்னவென்றால், வழிபாடுகளுக்கு, அதுவும் அம்மன் வழிபாடுகளுக்குரிய ஒரு மாதம் பங்குனி மாதம். அந்த வகையிலே தான் இன்று பங்குனி திங்கள், 1வது திங்கள், அதாவது 16/3/2026 பங்குனி 1வது திங்கள். பங்குனி திங்கள் என்றால் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயம். வாருங்கள் நேயர்களே, பன்றித்தலைச்சி அம்பாளுடைய பெருமைகளை பங்குனி திங்கள்ல பார்ப்போம். பங்குனி திங்கள் என்றால் பன்றித்தலைச்சி அம்பாளுடைய ஆலயம் தான். எங்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வணங்கி வழிபாடு செய்து பொங்கல் செய்து மடவரவி அந்த பாரம்பரியத்தை பேணுகின்ற மரபு. எங்களுக்கு ஒரு தயக்கம் என்னவென்றால், இந்த வழிபாடு இல்லாமல் போய்விடுமோ என்றால் இன்றைய சூழல் அப்படி இருப்பதனாலே கலியுகத்திலே இந்த வழிபாடு எங்களை விட்டு பிரிந்து விடுமோ என்பதுதான் எங்களுக்குரிய ஏக்கம். நல்லது நேயர்களே, பன்றித்தலைச்சி அம்பாள் இன்றைக்கு பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். பன்றித்தலைச்சி அம்பாள் யார்? பன்றித்தலைச்சி அம்பாளுடைய ஆலயம் எங்கே அமைந்திருக்கிறது? பன்றித்தலைச்சி அம்பாளுக்கு ஏன் இவ்வளவு ஆயிரம் பொங்கல் நடைபெறுகிறது? எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சி முந்தையே எழுதப்பட்டது. ஆகவே இன்றைக்கு ஆதிசக்தியாகவும் வராகம் என்று சொன்னால் பன்றி, வராகம் என்றால் பன்றி, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆதிசக்தியாகவும் வராகமாகவும் சிரத்தை மாத்திய அன்னையாகவும் விளங்குபவள் அம்பிகை. மாட்டுத்தலையை பன்றி தலையாக மாற்ற முடியுமா நேயர்களே? சொல்லுங்கோ. அதை பற்றித்தான் கதைக்க போறோம். ஈழ நாட்டின் கல்லுள்ள பழம்பதிகளில், பழம்பெரும் பதிகளுக்குள் புதுமமிக்க பன்றித்தலைச்சி அம்பாளுடைய ஆலயம் உலக பிரசித்தம் வாய்ந்த ஆலயம் என்று சொன்னால் மிகையாகாது. தன்னருள் வளமோங்கும் மட்டுவில் பன்றித்தலைச்சி என்னும் பேரெடுத்து சகம்புகும் அற்புதம் பலகாட்டி கண்ணகத்தாயாக விளங்குபவள் அம்பாள், பன்றித்தலைச்சி அம்பாள். அவள்தான் எங்களை அரவணைத்தை காட்டுக் கொண்டிருக்கிறாள். கடந்த வாரத்திலே அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற தொடரை நாங்கள் பார்த்து வருகிறோம். பங்குனி மாதம் அம்பிகையினுடைய மாதம், அதையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். என் தாயவளுடைய கும்பநாயகியினுடைய குதூகலமான மகோற்சவங்கள், மிகவாக சிறப்புற்சவங்கள் எல்லாம் நடைபெறுகிற நாட்கள். ஆற்றாது அழுத அருமந்த பிள்ளைக்கு அமுதமளித்த தாய் பன்றித்தலைச்சி அம்பாள். நோற்றார் மனதில் நினைத்ததை எல்லாம் நொடியில் அளிப்பவள் பன்றித்தலைச்சி அம்பாள்.
மாற்றார் மனதில் மயக்கத்தை அறுத்து நல்ல மாற்றம் செய்பவள் பன்றித்தலைச்சி அம்பாள். கூற்றாம் வறுமையை கொன்று செல்வத்தை கொலிக்கச் செய்பவள் பன்றித்தலைச்சி அம்பாள். இவளுடைய வரலாற்றை பார்ப்போம், இவளுடைய அற்புதத்தை பார்ப்போம், இவளுடைய அதிசயத்தை பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே. அன்னை பராசக்தியினுடைய கடந்த வாரத்தில் பார்த்தேன், இந்த புவனம் முழுவதும் அவளுடைய நிறைவுதான், நிறைமங்கலமானவள். அன்னை பராசக்தியின் திருவருட்கோலங்களில் ஒன்றாக விளங்குவது கண்ணகா பரமேஸ்வரி, கண்ணகை அம்பாள். வைகாசி மாதம் என்று சொன்னால் வெற்றாப்பளைக்கு போய்விடுவோம். ஆகவே இந்த கண்ணகா பரமேஸ்வரியினுடைய திரு உரு காட்சி மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் திருக்கோயில்ல காணலாம். கண்ணகி அங்க பார்க்கலாமப்பா. அவளுடைய மூலாலயத்திலே போய் பாருங்கள். ஒரு தடவை நாங்கள் எங்களுடைய காலத்தை செலவழித்தாவது அவளை போய் பார்க்க வேணும். எத்தனையோ பேர் பார்த்தவர்கள் இன்றைக்கும் அந்த வழிபாட்டிலே இணைந்து கொள்ளுகிறார்கள். தனக்கே உரித்தான அழகான உயர் எழிலார்ந்த தோற்றத்துடன் பிரகாசிக்கும் எண்ணெயை எவ்வளவு நேரமும் நோக்கினாலும் கண்ணு மைக்காது பார்த்து கொண்டே இருக்கலாம்ப்பா. சிலரை பார்த்து கொண்டே இருக்கலாம், கண்ணு மைக்காது. பராசக்தியாக, ராயராயேஸ்வரியாக, புவனேஸ்வரியாக, மீனாட்சியாக, காமாட்சியாக, வியாழாட்சியாக, பர்வத வத்தினியாக, கண்ணகா பரமேஸ்வரியாக விளங்குபவள் எல்லாம் அன்னையினுடைய ஒரே திருக்கோலங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. சரி நேயர்களே, பன்றித்தலைச்சி நன்றாக விளங்க வேண்டும். நீங்கள் யார் இந்த பன்றித்தலைச்சி? இந்த பன்றித்தலைச்சி என்ற நாமம் எப்படி வந்தது? இந்த சொற்றொடரை நீங்கள் பாருங்கள். இந்த இலங்கையிலே இந்த பன்றித்தலைச்சி அம்பாளுடைய ஆலயத்தை அறியாதவர்கள் இருக்க முடியாது. அவளுடைய திருவருளால தான் உலகம் சேமமாக வாழுகிறது. இந்த சொற்றொடரோடு பங்குனி திங்களும் சேர்ந்து வருகிறது. அன்பான நேயர்களே, பன்றித்தலைச்சி, பங்குனி திங்கள், பங்குனி திங்கள், பன்றித்தலைச்சி, இந்த சொற்றொடர்களை நீங்கள் பாருங்கள். பங்குனி மாதத்தில் வரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த மகத்துவமான ஒரு திருநாட்களாக அமைந்து விடுகிறது. பங்குனி திங்களுக்கும் பன்றித்தலைச்சி அம்பாளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நினைப்பார்கள், மதுரை பங்குனி திங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். பொதுவாக அம்மன் ஆலயங்கள்ல அது வழிபாடு செய்யலாம் தானே, அது எங்களுக்கு தெரியும் தானே. ஆனால் இந்த பங்குனி திங்களுக்கும் பன்றித்தலைச்சி அம்பாளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஏன்? இந்த பன்றித்தலைச்சி பங்குனி திங்களுக்கும் அது மட்டுமல்ல, அங்கே மட்டுமில்லை, இன்றைக்கும் அந்த கத்தரி செடிகளிலே முட்டி கத்தரிக்காய்கள், என்ன மறந்து விட்டீர்களா? பங்குனி திங்கள் பன்றித்தலைச்சி அம்மன் முட்டி கத்தரிக்காய்கள். புராதனத்தை பழமையை நாங்கள் கொண்டு வர வேண்டும், உங்களுடைய மனக்கண்களிலே நிறுத்த வேண்டும். ஆடைமுகன் என்பது ஆணைமுகத்துடைய பிள்ளையாரை குளிப்பது போல பன்றித்தலைச்சியுடைய தெய்வம் என்றும், அது மட்டுமல்ல மாட்டுத்தலையை பன்றித்தலையாக்கிய தெய்வம் என்று பேசப்படுகிறது. இந்த மாட்டுத்தலை பன்றித்தலை ஆனது. நன்றாக விளங்குங்கள் நேயர்களே, மாட்டுத்தலையை பன்றித்தலையாக்கியவள் தான் அம்மன். அது மட்டுமல்ல, இந்த சக்தி என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். அம்பிகையேச்சரன் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். சக்தி என்றால் வல்லமை, ஆற்றல். எனக்கு அந்த ஆற்றல் இல்லை என்றால் நான் பேச முடியாது. அவள் வல்லமையை தரவேலை என்றால் நான் சொல்ல முடியாது, இந்த சொல்லை வெல்ல முடியாது. ஆகவே அந்த வகையிலே சக்தியானது நீருக்கு குளிர்ச்சியையும் அக்கினிக்கு வெம்மையையும் போல சிவபிரானோடு பிரிவின்றி நிற்பதுதான் நம்பிக்கை. இறைவனுடைய திருவருள் தான் சக்தி, அவள் தான் நம்பாள். அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறோம். ஆகவே சிவ வழிபாடும் சக்தி வழிபாடும் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. பாருங்கள், எப்பவும் இந்த பெண்களுக்குத்தானப்பா முன்னுரிமை, தாய்மைக்குத்தான் முன்னுரிமை. ஆகவே பாருங்கள், அம்மையே அப்பா, அப்பா அம்மையே என்று சொல்லவில்லை, அப்பாவே அம்மையே என்று சொல்லவில்லை, அம்மையே அப்பா. பாருங்கள், இந்த சக்திக்கு இருக்கிற மகத்துவத்தை,
ஆகவே அம்மையே அப்பா உப்பிலா மணியே என்று தொடருகின்ற திருவாசக அந்த வரிகள் எமக்கு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறது நேயர்களே. இந்த பொங்கல் வழிபாட்டை நாங்கள் பார்த்தால் இன்னும் ஏராளம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த பங்குனி மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் ஏராளமானவர்கள் வைகரையிலே எழுந்து ஆலயத்துக்கு வருவார்கள், ஆலயத்துக்கு செல்வார்கள். பண்டித்தலச்சி அம்பாளுடைய ஆலயத்தை அதிகாலையிலே எழுந்து செல்வார்கள். அவர்கள் எப்படி செல்வார்கள் அது அடுத்த விடயம். இந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்களுடன் அங்கே தாமும் இன்னும் பலரை சேர்த்து கொண்டு அவர்கள் ஆலயத்தை நோக்கி செல்வார்கள். யாழ்ப்பாணத்திலே இருந்து மட்டுமல்ல, பிற ஊர்களிலே இருந்து. அந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் சின்ன பிள்ளைகள் கால்நடையாக வருப்பார்கள், கால்நடையாக பன்றித்தலைச்சி அம்பாளுடைய ஆலயத்துக்கு போவார்கள். அது மட்டுமல்ல நேயர்களே, மாட்டு வண்டில் கட்டி குடும்பத்தவரை மாட்டு வண்டிலில் ஏற்றி அந்த பொங்கல் செய்வதற்குரிய பாத்திரங்களை எல்லாம், கிடாரம் போன்ற பாத்திரங்களை எல்லாம் ஏற்றி அந்த பன்றித்தலைச்சி அம்பாளுடைய ஆலயத்துக்கு போகிற ஒரு மரபை தமிழர்களுடைய உயர்ந்த மரபாக நாங்கள் பேணுகிறோம். அது இல்லாமல் போகக்கூடாது. மாட்டு வண்டில் கட்டி பொங்கல் வழிபாடு செய்தவர்கள் தமிழர்கள். இன்னும் ஏராளமான தகவல்கள் எங்களிடத்திலே இருக்கிறது, ஏராளமான சின்னங்கள் எங்களிடத்திலே இருக்கிறது, ஏராளமான வரலாற்று பதிவுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். அது மட்டுமல்ல நேயர்களே, இந்த வழிகள் தோறும் ஊர்கள் தோறும் மாட்டு வண்டில் கட்டி அல்லது கால்நடையாக அங்கே நடந்து போவர்கள் பொங்கல் பாத்திரங்களை தலையிலே சுமந்து அரிசி போன்ற மரக்கறி போன்றவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு கால்நடையாக நீண்ட தூரம் நடந்து செல்வார்கள். நடந்து செல்பவர்களுக்கு தண்ணீர் பந்தல், அடுத்தபடியும் பாருங்கள், இந்த தண்ணீர் பந்தல் 5 மைலுக்கு அப்பால் 4 திக்கிலும் இந்த கோயிலை நோக்கி யாத்திரியர்கள் வருவார்கள். இந்த யாத்திரியர்கள் வருகிற பொழுது காலையிலே வைகரையிலே எழுந்து வழிபாட்டுக்காக தங்களுடைய யாத்திரையை ஆரம்பிப்பார்கள் தானே நேயர்களே. அவர்கள் களைத்து விடுவார்கள். அவர்களுக்கு வழிகள் தோறும் தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர் கொடுக்கிற ஒரு பாரம்பரியம் இன்றும் இருந்து வருகிறது. அது மட்டுமல்ல நேயர்களே, பங்குனி மாத வெயிலில் வருபவர்களுக்கு இந்த தண்ணீர் பந்தல்கள் அன்னையினுடைய அருள் போன்று குளிர்விக்கும், தன்னழி பெருக்கும். நீண்ட தூரம் நடந்து வருபவர்கள் சற்று இளைப்பாரி அந்த தண்ணீர் பந்தலில் தண்ணி வாங்கி கொடுத்தால் ஒரு தாக சாந்தி. கார்த்திகை சோமவார விரதம் போல இந்த பங்குனி திங்கள் விரதமும் அனுட்டிக்காத மக்களை யாழ் குடாநாட்டிலே, ஏன் யாழ்ப்பாணம் என்று நாங்கள் தனியே பேசுவார், எந்த ஊரிலுமே பார்க்க முடியாது. பங்குனி திங்கள் எல்லாரும் அனுட்டிப்பார்கள். எல்லா வழிபாட்டுக்கும் உரிய ஆதாரமாக விளங்குவது சக்தி வழிபாடு. நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம், அம்பிகையை பார்த்தோம், அவளுடைய பேரருளை வியந்தோம். அது மட்டுமல்ல, பன்றித்தலைச்சி கண்ணகை அம்மன் மகோற்சவ காலம் பல சிறப்புகள் பொருந்திய மார்கழி மாதத்திலே வரும். இந்த பன்றித்தலைச்சி அம்பாளுடைய பொங்கல் பங்குனி திங்கள், பங்குனி மாதம், அவளுடைய மகோற்சவம் மார்கழி மாதத்திலே வரும். இவ்வாறெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பங்குனி திங்களும் பன்றித்தலைச்சி அம்பானும். இந்த பன்றித்தலைச்சி அம்பாள் ஈழ நாட்டிலே பங்குனி மாதம் பிறந்து விட்டாள். இன்னைக்கு பங்குனி மாதம் பிறந்து விட்டது, 2வது நாள். இந்த பங்குனி மாதம் பிறந்து விட்டால் இந்து மதத்தை பின்பற்றும் மக்களுக்கு வழிபாட்டு காலமாக அமைந்து விடுகிறது. பங்குனி மாதம் இந்துக்களுக்கு உரிய வழிபாட்டுக்குரிய மாதமாக இந்த மாதம் அமைந்து விடுகிறது. ஏனைய மாதங்களும் உங்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய மாதம் தான். ஆனால் விசேஷமாக பங்குனி மாதம், பங்குனி திங்கள் அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதமாக அமைந்திருக்கிறது. இந்து மக்களின் வாழ்வில் இந்த 12 மாதங்களும் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. எங்களுடைய 12 மாதங்கள், வருஷத்திலே 12 மாதங்களும் எங்களுக்குரிய சிறப்பை தருகின்ற மாதங்களாகத்தான் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல நேயர்களே, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வ திரு உருவங்களை, வழிபாடுகளை மேற்கொள்கின்ற ஒரு சைவ மரபு சித்தாந்த அடிப்படையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சைவ சித்தாந்தம் அதைத்தான் பேசுகிறது. இந்த சித்தாந்த அடிப்படையிலே இந்த மரபு காலாதிகாலமாக
பேணப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு நாங்கள் வழிபாடு செய்வதற்கு வடிவம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம். பொங்கல் செய்கிறோம், வேள்வி செய்கிறோம், மகோற்சவம் செய்கிறோம், அலங்கார திருவிழா செய்கிறோம். இந்த வழிபாட்டுக்கு சொந்தக்காரர்கள் சைவ தமிழர்கள். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்பாளும் பங்குனி திங்கள் பொங்கல் வழிபாடும். தைபிறந்தால் வழி பிறக்கும் என்ற வாக்கியத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சைவ நெறியை கடைப்பிடிக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த தை மாதம் பிறந்து விட்டால் தைப்பொங்கல் ஒரு அழகான பண்டிகை. தை மாதத்தில் வருகிற முதலாவது திகதி, தை முதலாம் திகதி, தமிழுக்கு தைப்பொங்கல். அப்படியே பார்த்தால் மாசி மாதம், மாசி மாதத்திலே எங்களுடைய பரம்பொருளாக இருக்கிற சிவபெருமானுக்குரிய மகா சிவராத்திரி விரதத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். அதே வேளையிலே மாசி மாதத்திலே தான் மாசி மகம், அந்த கடலாடும் நாளாக தீர்த்தோற்சவம், தீர்த்தம், மாசி மக தீர்த்தம். அம்பாளுடைய ஆலயங்களிலே, அம்பிகையினுடைய ஆலயங்களிலே இந்த மாசி மகத்தையொட்டி 15 தினங்கள் 10 தினங்கள் உற்சவம் நடைபெறும். நிறைவு நாள் மாசி மகம். மாசி மகத்துக்கு தீர்த்தம், அதுவும் பௌர்ணமியோடு கூடி வருகிற ஒரு நிறைமங்கலமான திருநாள் தீர்த்தோற்சவம். ஆகவே இத்தகு மகத்துவங்கள் கொண்டது இந்த ஒவ்வொரு மாதமும். அந்த மாதத்தில் தான் தை மாதத்தை பார்த்தோம், மாசி மாதத்தை பார்க்கிறோம். பங்குனி மாதம், பங்குனி திங்கள், அதுவும் விசேஷம் பன்றித்தலைச்சி அம்பாளுடைய வழிபாடு. ஆகவே நேயர்களே, இந்த மாசி மாதமானாலே நாங்கள் சிவனுக்குரிய சிவராத்திரி போல, அம்பாளுக்குரிய மாசி மகம் போல பங்குனி மாதம் ஒரு அழகான மாதமாக, இந்த வழிபாட்டுக்குரிய மாதம் மட்டுமல்ல, இந்த மாதத்தெல்லாம் பங்குனி உத்தரம் பெறப்போகிறது. சிவன் பார்வதியினுடைய திருக்கல்யாண நாள் வரப்போகிறது. அதை பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பங்குனி மாதம் ஒரு மங்களகரமான மாதம். அதாவது இந்த பங்குனி உத்தரத்தோடு கூடிய நாட்களோடு இந்துக்கள் எல்லாம் தங்களுடைய இல்லங்களிலே திருமணங்களை நிறைவேற்றுவார்கள். திருமணம் நிறைவேற்றுவதற்குரிய மாதமும் பங்குனி மாதம்தான். ஆகவே நேயர்களே, நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பங்குனி திங்கள் பன்றித்தலைச்சி அம்பாள் பொங்கல் வழிபாடு. இந்த அம்பிகையை பங்குனி மாதத்திலே நாங்கள் வழிபாடு செய்கிறோம். ஆகவே அந்த வகையிலே பங்குனி திங்களும் பன்றித்தலைச்சி அம்பாளும் என்ற தொடரிலே எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நிகழ்த்த இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது இந்த வகையிலே இவ்வளவு நேரமும் தொலைக்காட்சியோடு இணைந்து கொண்ட உங்களை வாழ்த்தி ஆசி சொல்லி, எங்களுடைய சைவ பண்பாட்டு மரபை நீங்கள் பேண வேண்டும் என்று தயவாக தாழ்மையாக உங்களை விண்ணப்பித்து, இந்த வழிபாடுகள் தொடர்ந்தும் அடுத்த பகுதியிலும் பன்றித்தலைச்சி அம்பாளும் பங்குனி திங்களும் என்ற வழிபாட்டை காண இருக்கிறீர்கள் என்று சொல்லி, இந்த அளவில் நிறைத்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.